இதில் பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று சேர்த்துக்கிறேன். பட்டை பெரிய சைஸ் பட்டை பிச்சிருக்கேன். அளவில் பார்த்திங்கன்னா 2.25 சைஸ் பட்டை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஸ்டார் அனிஸுக்கு பார்த்திங்களா அதில் 4 இதழ் மட்டும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். கல்பாசி சொல்லுவாங்க, ஒரு பூ கூட சேர்த்துக்கலாம். ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான். கிராம்பு வந்து 1 ஸ்பூனு இதுதான் சேர்க்குறேன். ஏலக்காய் 1/2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். எப்படின்னா ரவை பாத்திரத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இருக்கக்கூடாது, ரவை பாத்திரத்துக்கு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. 1/2 கிலோ பிரியாணிக்கு கரம் மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த கரம் மசாலா பவுடர் ரெசிபி வச்சு பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.